You are watching Grace Television. அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் மீண்டும் உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்ல தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே இந்த நாட்கள் அதை சொல்லுவாங்க. கடைசி காலம் என்பது ஆண்டுடைய வருகையின் காலம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார், ஆண்டவரும் சொன்னார், அப்போஸ்தலர்களும் சொன்னாங்க. ஆனால் 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா கடைசி காலம் இல்லை ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அன்றைக்கே அவ்வளவு சீக்கிரம்னு சொன்னால் 2000 வருஷம் கடந்துட்டோம். ஆண்டுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல ஆண்டுடைய பார்வையில். எனவே எதுக்காக ஆண்டவர் இப்படி அவருடைய வருகையும் கடைசி நாட்களும் இருக்கிறது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்வது என்று சொன்னால், இந்த உலகம் மிகவும் மோசமான நிலையில், உலகம்னா என்ன, உலகத்தில் வாழுகிற ஜனங்கள், தேவனை அறிந்தவர்களும் தேவனை அறியாதவர்களும் அளவுக்கு மீறி ஆண்டவரை மதிக்காமல், அவருடைய வார்த்தையை கேட்காமல், அவருக்கு கீழ்ப்படியாமல், அவருக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களை இதுவரை இல்லாத அளவில் இந்த நாட்களில் அதிகமாய் காண முடிகிறது. அன்றைக்கு நோவா காலத்தில் ஜனங்கள் வாழ்ந்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், இப்படி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த நாட்களிலே உலகம் அழியப்போகிறது, தண்ணீரினாலே அழியப்போகிறது, ஒரு கடைசி எல்லைக்குள் நாம் வந்திருக்கிறோம் என்று 120 வருடம் நோவா எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லி வந்தார். ஜனங்களே மனம் திரும்புங்க, வாலிப பிள்ளைகளே மனம் திரும்புங்க, குடும்பத்தோடு வாழ்கிறவர்களே மனம் திரும்புங்க. அநியாயமாக போய்கிட்டு இருக்க உலகம், ஆண்டவருக்கு ரொம்ப மனஸ்தாபமாக இருக்குது. உங்களை ஏன் படைத்தோம், அவர் சாயலா, ஏன் சாயலா ஏன் இந்த ஜனங்களை படைத்தோன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால் உங்களை படைத்த தேவன் சொல்கிறாரு, உங்களை அழிச்சிடுவேன்னு. அதனால் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நோவா பிரசங்கம் பண்ணினார். யாரும் ஏற்றுக்கொள்கிறது போல இல்லை. எவ்வளோ பேர் அன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அவர் வார்த்தையை நிராகரித்தாங்க, அவபக்தியோடு வாழ ஆரம்பித்தாங்க. உலக காரியம்தான் அவங்களுக்கு மேன்மையாக தெரிந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலை. எவ்வளவு தூரம் தன்னுடைய படைத்த தேவனுக்கு முகத்தை காட்டி மன்னிப்பு பெறுவதற்கு பதில் முதுகை காட்டி கோபத்தை கொடுப்பதற்கு, கோபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் காரணமாய் காணப்பட்டார்கள். அந்த நோவா செய்தியை கேட்கலை. முடிவு என்னது தெரியுமா? ஃபுல் மழையை வரவழைத்தார், வெள்ளங்கள் பெருகினது, அழிஞ்சு போனாங்க. ஆனால் நீதியை பிரசங்கித்த நோவா, அவருடைய குடும்பம் 8 பேரும் மற்ற மிருக ஜீவன்களும் தேவ வார்த்தையின்படியே காக்கப்பட்டார்கள். அதன் பிறகுதான் இந்த உலகம் நோவா மூலமாக தான் இந்த நாள் வரைக்கும் ஜனங்கள் பெருகி ஜாதிகள் பிரிந்து உலகம் முழுவதும் பறந்து கிடக்கிறது. ஆதாம் மூலமாய் தேவன் இந்த உலகை உருவாக்கினார். முதல் மனிதன் ஆதாம். ஆதாம் மூலமாக தான் சந்ததி பெருகினது நோவா காலம் வரைக்கும். ஆனால் நோவா காலத்தில் இறைவனின் வார்த்தையை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கடின இருதயத்தோடு இருந்ததினால் இந்த 8 பேரை தவிர எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு நோவா குடும்பத்தின் மூலம் சந்ததி உருவானது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பேசி கொண்டு இருக்கிறார்? இது கடைசி காலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி மோசமான நிலைமைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. எவ்வளவு சொன்னாலும்
ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே, பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிற பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்களுக்கு உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். பேதுரு இதை எழுதுகிறார். ஆண்டவர் இயேசுவோடு இருந்து அனைத்து செய்திகளையும் கேட்டவர், பழகினவர், துடிதுடிப்போடு செயல்பட்டவர். அப்போ அந்த பேதுரு என்ன சொல்கிறார்னா, முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பாருங்கள், அந்த கடைசி நாட்கள், கடைசி காலம், அந்த வார்த்தை வருகிறது. கடைசி நாட்களில் என்னென்னலாம் நடக்கும்? பரியாசக்காரர் வருவாங்க, தன் இஷ்டம் போல வாழ்வாங்க. பரியாசக்காரர்னா என்ன? எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எச்சரிப்பு கொடுத்தாலும் கண்டித்து உணர்த்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் அவங்க சொல்வதெல்லாம் நடக்கிறதில்ல. அவங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் இஷ்டம் போல் கேலி பண்ணிக்கிட்டு துணிகரமாக துணிச்சலாக வாழக்கூடிய மனநிலை உடையவர்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து, தெய்வ காரியம் இருக்காது அவங்கக்கிட்ட, பக்தியின் வாழ்க்கை இருக்காது, பரிசுத்தத்தை குறித்த எண்ணம் இருக்காது, தாழ்மை இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்காது, உண்மை இருக்காது, ஒப்பு கொடுத்தலின் ஜீவியம் இருக்காது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அதை செய்யணும். அவங்க எதை விரும்புகிறாங்க அதை நிறைவேற்றணும். தெய்வ பயத்திற்கு, தெய்வ நடத்துதலுக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். இப்படி அவர்கள் கடைசி நாட்களில் அவர்கள் பரியாச வழியிலே சென்று தாம் விரும்புகிறதா என்று நினைத்து சுய இச்சைகளின்படி நடந்து என்ன சொல்லுவாங்களாம், அவர் வருவார். 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? கேள்விகளை கேட்டு குழப்புவாங்க, இருக்கிற சத்தியத்தை மறைப்பாங்க, உண்மையின் வழியிலே ஜனங்கள் நடக்காமல் ஜனங்கள் மனதை கலக்கி விடுவாங்க. அன்னைக்கு முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் அழகான தோட்டத்தில் வைத்து அலங்கரித்து ஆச்சரியமாக மகிமையாய் வைத்த அந்த நிலையில் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதன் பிசாசாய் மாறி சர்ப்பத்தை தெரிந்து கொண்டு அவன் தோட்டத்தில் வந்து ஏவாளுக்கு முன்பாக தேவன் கொடுத்த காரியத்திற்கு விரோதமாக கேள்விகளை எழுப்பி, தேவன் சொன்னது உண்டோ, இப்படி சொன்னாரா, இப்படி என்ற ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே திருப்பி கேள்வி கேட்டதின் பலனாக அன்றைக்கு ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டால் முதல் குடும்பம் பாதிக்கப்பட்டது. அந்த நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் இந்த உலகம் கேள்வியிலே வாழ்ந்து தடுமாறி கொண்டிருக்கிற நிலையில் இந்த பரியாசக்காரர்கள் கூட வந்து என்ன செய்வாங்களா, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இதை சொல்லிட்டு ஜனங்களை எந்த அளவுக்கு திசை திருப்புவார்கள் என்று கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் கடைசி காலத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த வேதம் மெய்யானது. அவர் சொன்ன காரியம் நடக்குது, இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட காலமாக இருக்கிறதுனால நீங்களும் உங்களை வஞ்சிக்கப்படாதபடிக்கு சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்து தவறான வழிக்கு செல்லாமல் ஆண்டோடைய வழியை பின்பற்றி நீங்கள் கெட்டுப்போகாமல் நித்திய வாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல விதங்களில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நல்லதை பிடித்து கொள்ளுங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வரப்போகிறார், வருகைக்கு ஆயத்தப்படுங்க என்று சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.